பணக்காரர்கள் மட்டுமின்றி நடுத்தர மக்களும் கார் வாங்கலாம் என்ற விதையை ஊன்றிய மாருதி நிறுவனத்திற்கு இன்றைய நாள் மறக்க முடியாத நாள். இந்திய கார் சந்தையில் முன்னணி நிறுவனமாக திகழும் மாருதியின் முதல் காரான மாருதி 800 அறிமுகமாகி இன்றோடு 40 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. மாருதியின் முதல் கார் அறிமுகமாகி 40 ஆண்டுகள் ஆகும் நிலையில் அதுகுறித்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை இட்டிருக்கிறார். அதில் 40 ஆண்டுகளுக்கு முன் இந்திய நுகர்வோர் சந்தையில் புதிய புரட்சி தொடங்கியதாகவும் இந்திய பொறியியல் துறை மிகப்பெரிய மாற்றம் கண்டதாகவும் ஜெய்ராம் ரமேஷ் பதிவிட்டுள்ளார். பிரதமர்களாக இருந்த இந்திரா காந்தியும் ராஜீவ் காந்தியும் இதன் பின்னணியில் முக்கிய பங்காற்றினர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 1983ஆம் ஆண்டு டிசம்பர் 14ஆம் தேதி அறிமுகமான மாருதி 800 வகை கார்கள் 2014 வரை விற்பனையாகின. 2004ஆம் ஆண்டு வரை இந்தியாவில் அதிகம் விற்பனையாகும் காராகவும் மாருதி 800 திகழ்ந்தது. 28,70,000 மாருதி கார்கள் இதுவரை உற்பத்தி செய்யப்பட்டு அதில் 26,60,000 கார்கள் இந்தியாவில் விற்கப்பட்டுள்ளன. அம்பாசிடருக்கு பிறகு இந்தியாவில் அதிக காலம் உற்பத்தியில் இருந்த கார் என்ற பெருமையும் மாருதி 800 காருக்கு உண்டு. முதல் மாருதி காரை வாங்கிய ஹர்பால் சிங் என்பவர் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். முதல் மாருதி 800 காருக்கான சாவியை அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி ஹர்பால் சிங்குக்கு வழங்கினார். கேரள எல்லைப் பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தென்காசி மற்றும் நெல்லை மாவட்டங்களிலிருந்து கேரளாவுக்கு காலை நேரத்தில் கனிம வளங்களை ஏற்றிக்கொண்டு லாரிகள் அதிக அளவில் செல்வது வழக்கம். இந்நிலையில் சபரிமலை செல்லும் பக்தர்களின் வாகனங்களும் அதிக அளவில் வந்ததால் புளியரை பகுதியில் திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. சபரிமலை சீசன் காலத்தில் கூடுதலாக காவலர்களை பணியமர்த்தி போக்குவரத்தை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் தேவர்சோலை பகுதியில் இன்று காலை குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகே வந்த 2 காட்டு யானைகளால் மக்கள் அச்சமடைந்தனர். கூடலூர் அருகே உள்ள தேவர்சோலை சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் கடந்த சில தினங்களாக அதிகரித்து வருகிறது. குடியிருப்புகளை ஒட்டியுள்ள தேயிலை தோட்டத்திற்கு வந்த 2 காட்டு யானைகளை கண்டு அப்பகுதியில் பால் போட வந்த விவசாயி அச்சமடைந்தார். தொடர்ந்து அப்பகுதியில் உள்ளவர்கள் சத்தமிட்டு 2 யானைகளையும் விரட்டிய நிலையில் அது தேயிலை தோட்டம் வழியாக சென்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவிலில் மாசி மகப்பெருவிழா வரும் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளதை ஒட்டி பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது. யாகசாலைக்கு வலதுபுறமாகவும் விநாயகப் பெருமானின் இடதுபுறமாகவும் மாவிலையால் கட்டப்பட்ட பந்தக்கால் நடப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். தருமபுரி மாவட்டம் வத்தல் மலையில் கடுகு சாகுபடி அமோகமாக நடைபெற்று வருகிறது. கடுகு பூக்கள் மஞ்சள் நிறத்தில் பார்ப்பதற்கு ரம்மியமாக பூத்து குலுங்கி காட்சியளிக்கிறது. இன்னும் 10 நாட்களில் கடுகு அறுவடைக்கு வரவுள்ளது. இங்குள்ள விவசாயிகள் கடுகு அறுவடை செய்து கிலோ 150 ரூபாய் என விற்பனை செய்கின்றனர். வத்தல் மலை மேலே வியாபாரிகள் வந்து கடுகை கொள்முதல் செய்து கொள்கின்றனர். இதனால் விவசாயிகளுக்கு வருமானம் இரட்டிப்பாக கிடைப்பதால் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். காஞ்சிபுரம் அருகே வெளிநாட்டு சிகரெட்டுகள் அடங்கிய லாரி கண்டெய்னரை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். பிணையூர் அருகே உள்ள சாலவாக்கம் பகுதியில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த லாரியை மடக்கி சோதனை செய்தபோது அதில் வெளிநாட்டு சிகரெட்டுகள் அடங்கிய 235 அட்டை பெட்டிகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து லாரி கண்டெய்னரை பறிமுதல் செய்த காவல்துறையினர் லாரியில் வந்த வெங்கடேசன் மற்றும் வேதா சிங் ஆகிய இருவரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். அவர்களிடம் விசாரணை செய்ததில் இந்த சிகரெட்டுகள் 50 லட்சம் ரூபாய் மதிப்புடையது என கண்டுபிடிக்கப்பட்டது. தென்காசி அருகே அமைந்துள்ள
முந்தல் அருவிக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருகிறது. புளியங்குடி அருகே உள்ள புன்னையாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள இந்த அருவியில் தற்போது தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. வழக்கமாக தென்காசிக்கு வருபவர்கள் குற்றாலத்தில் உள்ள மெயின் அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளுக்கு சென்று வருவது வழக்கம். இந்நிலையில் கிருஷ்ணாபுரம் காப்பு காட்டிற்குள் அமைந்த இந்த அருவியில் குற்றாலத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகின்றனர். காஞ்சிபுரம் அருகே வெளிநாட்டு சிகரெட்டுகள் அடங்கிய லாரி கண்டெய்னரை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். பிணையூர் அருகேயுள்ள சாலவாக்கம் பகுதியில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த லாரியை மடக்கி சோதனையில் ஈடுபட்டபோது அதில் வெளிநாட்டு சிகரெட்டுகள் அடங்கிய 235 அட்டை பெட்டிகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து லாரி கண்டெய்னரை பறிமுதல் செய்த காவல்துறையினர் லாரியில் வந்த வெங்கடேசன் மற்றும் வேதா சிங் ஆகிய இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்றனர். அவர்களிடம் விசாரித்ததில் இந்த சிகரெட்டுகள் 50 லட்சம் ரூபாய் மதிப்புடையது என கண்டுபிடிக்கப்பட்டது. சென்னையிலிருந்து மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் ஆம்னி பேருந்து அசோக் பில்லர் பகுதியில் மரக்கிளை மீது மோதியதில் மரம் முறிந்து பேருந்தின் மீது விழுந்து விபத்துக்குள்ளானது. இதன் காரணமாக அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதையடுத்து நிகழ்விடத்திற்கு வந்த காவல்துறையினர் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இதில் நல்வாய்ப்பாக பேருந்தில் இருந்த பயணிகள் அனைவரும் உயிர் தப்பினர். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதான் சொல்றேன், மழை பெய்யற மாதிரி சவுண்ட் கேட்டு இருந்தா எல்லாம் படுத்துதான் இருந்தோம். எதுவும் பெரிய இது இல்ல தெரியல. சரி, ஏதோ கிளையில மோதிட்டு போகுதுன்னு நினைச்சோம். கடைசியில பார்த்தா கிளை சாஞ்சிருச்சு. தென்காசி அருகே அமைந்துள்ள முந்தல் அருவிக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருகிறது. புளியங்குடி அருகேயுள்ள புன்னையாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள இந்த அருவியில் தற்போது தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. வழக்கமாக தென்காசிக்கு வருபவர்கள் குற்றாலத்தில் உள்ள மெயின் அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளுக்கு சென்று வருவது வழக்கம். இந்நிலையில் கிருஷ்ணாபுரம் காப்புக்காட்டுக்குள் அமைந்த இந்த அருவியில் குற்றாலத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே தோட்டத்தில் புகுந்த காட்டு யானைகள் தென்னை மரங்களை சாய்த்து சேதப்படுத்தின. மேட்டுப்பாளையம், காரமடை, சிறுமுகை ஆகிய பகுதிகளில் வன விலங்குகள் நடமாட்டம் அதிகம் உள்ளன. இந்நிலையில் ஆதி மாதையனூர் கிராமத்தைச் சேர்ந்த ராசப்பன் என்பவரின் தோட்டத்தில் காட்டு யானைகள் புகுந்து தென்னை மரங்களை சேதப்படுத்தின. இதுபோன்ற சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்வதாக குற்றச்சாட்டும் அப்பகுதி மக்கள் வன உயிரினங்களை அடர்ந்த வனப்பகுதிக்குள் அனுப்ப உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு செல்லும் மலைப்பாதையை சீரமைக்கும் பணிகள் நடைபெறுவதால் வரும் 20ஆம் தேதி வரை பக்தர்கள் அந்த பாதையில் நடந்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மிக்ஜாம் புயல் காரணமாக மண் சரிவு ஏற்பட்டதை தொடர்ந்து சாலையை சீரமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி தற்காலிகமாக அனைத்து ரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டு பக்தர்கள் மலைப்பாதை மற்றும் படி வழியில் நடந்து செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தது. தற்போது மலைப்பாதையை சீரமைக்கும் பணி நடைபெற்று வருவதால் லேசான மண் சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மலைப்பாதையில் நடந்து செல்வதற்கு அனுமதி இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. 20ஆம் தேதி வரை பக்தர்கள் மலை கோயிலுக்கு செல்ல படி வழியினை பயன்படுத்திக் கொள்ள கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் அடகு கடையில் பூட்டை உடைத்து 15 சவரன் தங்க நகைகள் மற்றும் 20 கிலோ வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடித்தவர்கள் குறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மோசூர் கிராமத்தில் தன்பத் என்பவர் 21 ஆண்டு காலமாக அடகு நகைக்கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இரவு கடையை வழக்கம் போல் பூட்டிவிட்டு காலை திறந்து பார்த்தபோது நகைகள் அனைத்தும் திருட்டு போனது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்ததின் அடிப்படையில் துணை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் ஆய்வாளர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதல் கட்ட விசாரணையில் 15 சவரன் தங்க நகை, 20 கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. சென்னை எண்ணூர் பகுதியில் எண்ணெய் கழிவால் பாதிக்கப்பட்டு சமையல் பொருட்கள் இன்றி தவிக்கும் மக்களுக்காக மதுரை மாநகர காவல்துறை சார்பில் மாவட்ட ஆட்சியர் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்தார்.
பல ஆயிரம் மதிப்பிலான வீட்டு உபயோக சில்வர் பாத்திரங்கள், அரிசி, எண்ணெய் உள்ளிட்ட சமையல் பொருட்களும், பிளாஸ்டிக் பக்கெட்டுகள், குடங்கள் உள்ளிட்ட பல்வேறு நிவாரணப் பொருட்களும் வழங்கினர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் ஏரி ஆக்கிரமிப்பை தடுக்க மாவட்ட நிர்வாகம் தடுப்பு வேலியை அமைத்துள்ளது. ஜீகணகிரியில் உள்ள என் நகர் ஏரியை தனியார் நிறுவனம் ஒன்று அனுமதி இல்லாமல் ஆக்கிரமித்து மண் கொட்டி சமன்படுத்தினர். இதனை சிலர் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்ட நிலையில் தகவல் அறிந்த ஆனைக்கல் வட்டாட்சியர் தினேஷ் ஏரியை ஆக்கிரமிப்பு செய்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கும்படி காவல்துறையினரும் புகார் அளித்தார். இதனையடுத்து ஏரியை சமன் செய்த மண் கொண்டு வந்த லாரியை காவல்துறையினர் பிடித்தனர். மேலும் ஏரிக்குள் வர பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டு ஏரியை சுற்றிலும் இரும்பு கம்பி தடுப்பு அமைத்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையினரின் இச்செயலுக்கு பொதுமக்களிடையே பாராட்டுகள் குவிந்து வருகிறது. டெல்லியில் குறைந்தபட்ச வெப்பநிலை 6.2 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. டெல்லியில் ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் தொடங்கும் குளிர் ஜனவரி மாதம் வரை நீடிக்கும். ஆனால் நடப்பாண்டில் பருவநிலை மாற்றம் காரணமாக குளிர்காலம் சற்று தாமதமாக தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக டெல்லியில் இந்த ஆண்டின் இதுவரை இல்லாத அளவில் பனிமூட்டத்துடன் குறைந்தபட்ச வெப்பநிலை 6.2 டிகிரி செல்சியஸாக பதிவாகியது. அதிகபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேவேளையில் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தரவுகளின்படி காலை 9 மணிக்கு ஒட்டுமொத்த காற்று தர குறியீடு 358 என்ற மிகவும் மோசமான பிரிவில் பதிவாகியது. டெல்லியில் கடந்த 2 நாட்களாக இயல்பை விட குறைவான வெப்பநிலையே காணப்படுகிறது.